கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடூர்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். முழுமுதற் கடவுளான சிவன் விரும்பி வந்து இருந்து அமர்ந்து தவம் செய்த சிறப்புடைய காம தகனம் நடந்த அந்த காமாச்சிரமம் என்ற சோலையிலே தங்கியிருந்த மூவரும் மறுநாள் விடியலில் கிளம்பி நடந்து சென்றார்கள். என்ன வியப்பு! தன்மையும் நீர்மையும் குளிர்மையும் நிறைந்த சோலையை கடந்து அவர்கள் சென்றார்கள். சென்ற இடத்திலே வெம்மை கொளுத்துகின்ற ஒரு பாலை நிலத்தை கண்டார்கள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தண்ணீர் அனைத்தையும் நான் பருகிவிடுவேன் என்று சூளுரை மேற்கொண்டு சூரியன் சுட்டெரித்தால் அந்த இடம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட பாலைவனம். நெருப்புக்கு கடவுள் அக்னி தேவன் என்று சொல்லுவார்கள். இந்த பாலை நிலத்தை பற்றி அக்னி தேவன் பேசினால் அவனுடைய நாக்கு சுடுமான், நினைத்தால் அவன் நெஞ்சு சுடுமான். அக்னி தேவனுக்கே அத்தகைய நிலையை தரக்கூடிய கொடுமையான பாலைவனம் இது. உலகம் முழுக்க இருட்டு இருக்கிறது இரவிலே. இந்த பாலை நிலத்திலே இருக்கக்கூடிய இருட்டு சுட்டு வெம்மையாக தகிக்கிறதாம். விடிந்தால் பகல் வருகிறது. இந்த உலகத்தை தன்னுடைய கதிரொளியால் சுடக்கூடிய தன்மை உடையவன் சூரியன். ஆனால் இந்த பாலைவனத்துக்கு மேலே வந்தால் இந்த பாலைவனத்தினுடைய வெம்மையின் காரணமாக சூரியனுக்கே சூடு கொடுக்கிறதா. எவ்வளவு நயம் பாருங்கள்! ஒரு பொருளினுடைய அந்த மிகுதித்தன்மையை உணர்த்துவதற்கு கம்பர் சொல்லக்கூடிய கற்பனை. வெயில்தான் சுடுகிறதா என்றால் அப்படி அல்ல. தப்பி தவறி அந்த நிலத்திலே மழை பெய்தால் அந்த மழை நீரையும் இந்த வெம்மை சுட்டு விடுகிறதா. நமக்கு தெரியும், சுடுநீராக இருந்தால் கூட அந்த நீர் நெருப்பை அணைக்கும் தன்மை உடையது. தண்ணீர் மட்டுமல்ல, வெந்நீராக இருந்தாலும் அது நெருப்பை அணைக்கக்கூடிய தன்மை உடையது. ஆனால் இந்த பாலைவனத்திலே மழை தப்பி தவறி பெய்தால் அந்த மழை நீரையும் சுட்டுவிடக்கூடிய அளவுக்கு கொடுமையான வெம்மை நிரம்பிய பாலைவனம் இந்த பாலைவனம். மின்னலும் இடியுமே இந்த பாலைவனத்துக்கு வந்தால் வெந்து போய்விடும் என்று சொன்னால் இந்த பாலை நிலத்திலே வேகாதது வேறு என்ன இருக்கிறது? அப்படி ஒரு கொடுமையான பாலைவனம். கம்பர் ஒரு உவமையை இந்த இடத்திலே பயன்படுத்துகிறார். போர்க்களத்திலே வாள் கொண்டு வேல் கொண்டு அம்பு கொண்டு நேருக்கு நேராக எதிர்த்து நின்று ஒருவனை போரிட்டு அந்த போரிலே வென்றாலும் சரி தோற்றாலும் சரி, அதுதான் வீரத்துக்கு அடையாளம். ஒரு வீரன் இருக்கிறான், அவன் போர்க்களத்திலே நின்று கொண்டிருக்கிறான், போர்க்கருவிகளை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனை எதிர்த்து போரிடக்கூடியவன் நேருக்கு நேர் நின்று போரிடாமல் வஞ்சனையால் மறைந்திருந்து மாயங்கள் செய்து போர் முறைகளுக்கு மாறி அறம் தவறி ஏதாவது ஒரு வழியில் இவனை வீழ்த்திவிட்டால் இவனுடைய நெஞ்சு என்ன பாடுபடும்? போரிலே இவன் தோற்றுவிட்டான். ஆனால் தோற்றவன் நேர்மையான முறையிலே போர் நடந்து தோற்றிருந்தால் அது குறித்து கவலைப்பட்டிருக்க மாட்டான். இவன் மாவீரன், மானத்தோடு போரிடக்கூடிய வீரன். அப்படி மானத்தோடு போரிடக்கூடிய உண்மையான வீரன் ஒருவனை வஞ்சனையின் காரணமாக, சூழ்ச்சியின் காரணமாக யாராவது வீழ்த்திவிட்டால் அந்த வீழ்ச்சியை நினைத்து இந்த மான மறவனுடைய மனம் எவ்வளவு மருகும், எவ்வளவு துயர்படும். எண்ணி எண்ணி மயங்குவான் அல்லவா, நினைத்து நினைத்து வருந்துவான் அல்லவா. அத்தகைய அவனுடைய மனப்புழுக்கத்தை போல
இந்த பாலைவனத்திலே புழுக்கம் இருந்தது என்று கம்பர் பேசுகின்றார். வாழ்விலே உயர்வு வரும், தாழ்வு வரும். ஆனால் நேர்மையான முறையில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு அறந்தவறிய முறையில் ஒரு வீழ்ச்சி வருமானால் அவன் மனதுக்குள்ளே என்ன எண்ணம் தோன்றும்? நான் இத்தனை நேர்மையாக இருந்து என்ன பயன்? அறத்தின் வழியிலே நின்று என்ன பயன்? அறமற்ற முறையிலே, முறையற்ற முறையிலே, நெறியற்ற முறையிலே என்னை வீழ்த்தி விட்டார்களே, இந்த அறம் என்னை ஏன் காக்காமல் போனது? நான் கடைபிடித்து வந்த வாய்மையும் நேர்மையும் எனக்கு துணையாக வராமல், எனக்கு பாதுகாப்பாக இருக்காமல் எங்கே போயின என்று அவனுடைய மனதுக்குள்ளே தொடர்ந்து ஏற்படக்கூடிய ஒரு புழுக்கம் எப்படி இருக்குமோ, அதை போன்ற புழுக்கம் அந்த பாலை நிலத்திலே இருந்தது என்று கம்பர் பேசுகின்றார். என்ன ஒரு அற்புதமான உவமை பாருங்கள். விஞ்சுவான் மழையின் மேல் அம்பும் வேலும் பட செஞ்சவே செருமுகத்து அமர் செய்யும் திறனில்லா வஞ்சர் தீ வினையினால் மானமா மணி இழந்து அஞ்சினார் நெஞ்சு போல என்றும் ஆறாது அரோ. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.